கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட இந்த எரிகோ பட்டணத்தை தப்புவித்த வந்த மக்களிலே ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தர் அந்த எல்லா கொள்ளையையும் அவர் எடுத்துக்கொள்ள அந்த நேரத்தில் அவர் தடை விதித்திருந்தார். எந்த கொள்ளையும் எடுக்கக்கூடாது என்று. ஆனாலும் அதிலே பார்க்கும் பொழுது ஒரு இஸ்ரவேல் மக்களில் ஒருவன் ஒரு தவறு செய்கிறான், அவன் இச்சிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததான ஒரு பெரிய காரியம், தேவன் இதை காண மாட்டார், பார்க்க மாட்டார் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான், ஒரு சிறந்த காரியங்களை அந்த கொள்ளையிலே அவன் தனக்கென்று எடுத்து ஒளித்து வைத்து விடுகிறான். கர்த்தர் அதை பார்த்திருக்கிறார். கர்த்தர் பார்த்து அதை வெளிக்கொண்டு வருவதற்காக யோசுவாவை நோக்கி சில காரியங்களை சொல்கிறார். ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொண்டு வா, நீ யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன், அப்பொழுது அவனை நீ சங்கரிக்க வேண்டும், அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 17வது வசனத்தில் 7:17 அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேரகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அந்த சேரகியரின் வம்சத்தை பேர்பெறாக வரப்பண்ணின சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர்பெறாக வரப்பட்டது. யூதா கோராத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். பாருங்கள், இது ஒரு பர்டிகுலராக கொண்டு வந்து அவனை வைக்கிறாங்க. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல் என்றால் அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபுலோனிய சால்வையும் 200 வெள்ளிச்சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமி கீழ் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்று சொன்னான். ஹி வாஸ் காட். எதையும் மறைக்கவில்லை, எல்லாவற்றையும் சொன்னான். ஆண்டவர் அந்த நேரத்தில் யோசுவாவுக்கு வெளிப்படுத்தி அவனை அந்த நேரத்தில் தண்டிக்க வைத்தார். அவனை அந்த இடத்துல அவனுக்கு ஒரு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த ஒரு பொருளையும் இச்சிக்கக்கூடாது. 10 கற்பனையில் பார்க்கின்ற வேளையில் எந்த பொருளையும் இச்சியாக இருப்பாங்க, ஆசை வைக்கக்கூடாது. இது எனக்கு வேண்டும், அது எனக்கு வேண்டும் என்று நாம் அதை நம்ம மேன்மை பாராட்டி எடுக்கக்கூடாது. அப்படி செய்கின்ற வேளையில் கர்த்தர் அதை காண்கிறவராக இருக்கார். ஒரு மனுஷர் யாருமே நம்ம செய்கிற காரியத்தை பார்க்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அதை காண்கிறார், அதை குறித்து அருவருப்பு கொள்கிறார். அந்த நேரத்தில் ஆகான் அவன் நான் பாவம் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டதுனாலே அவனுக்கு தண்டனையில் தப்பிக்கவில்லை. கர்த்தர் அந்த நாளிலே மற்ற இஸ்ரவேலர்களுக்கு பாடமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவனை அந்த நாளிலே தண்டித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட அந்த ஆக்கணைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளாதபடிக்கு எந்த பொருளையும், மற்றவர்களுடைய பொருளாக இருந்தாலும், அது சபைக்கு அடுத்ததான காரியங்களில் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதை நாம் இச்சிக்கக்கூடாது, அதை திருடக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது. அப்படி செய்கின்ற வேளையில் கர்த்தர் நம்மேல் பிரியப்படுகிறவர். இன்றைக்கி அப்படிப்பட்டதான தண்டனைகள் கிடைக்காது. ஆனால் கர்த்தர் நித்தியத்தில் இதற்கு கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதற்கென்று இப்படிப்பட்டதான இச்சையான காரியங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க என்று ஆண்டவரை கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக ஆகானை போல இல்லாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே நீதிமான்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு அல்லாத காரியத்தை இச்சித்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.